இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உலக தமிழர்களே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு அயலக பொங்கல் திருவிழான்னு தான் சொல்லணும் இதை. ஏன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், அதாவது புலம்பெயர் தமிழ் சமூகமும் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஒன்று கூடி இந்த அயலக தமிழர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இது வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசர், எங்களுடைய தாய்மானவர் ஐயா தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் குவைத் சார்பா முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்திலையும் அல்லல் பட்டு துன்பப்பட்டு வெளிநாட்டுல வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விதத்துல வந்து இந்த விழா நடக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம பாரம்பரியமும் சரி, நம்முடைய கலாச்சாரமும் என்னைக்கும் வந்து விட்டு போகாத அளவுக்கு நம்ம எல்லாம் இங்க ஒருங்கிணைச்சு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரம்பரியத்தை வந்து நமக்கு பறைசாற்றக்கூடிய அளவுல வந்து ஒவ்வொரு அமர்வும் இங்க போயிட்டு இருக்குது. காலையில பாத்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் ரொம்ப சிறப்பான ஒரு உரை நிகழ்த்தி இருந்தாங்க. எங்க எல்லோருக்கும் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய அளவுல இருந்து அந்த உரையும். அதுக்கு அடுத்தது இப்ப கவியரங்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த அமர்வுகள் நிறைய இருக்குது எங்களுக்காக வேண்டி. இதெல்லாம் வந்து அது எங்க மேல ஒரு பாசமும் எங்க மேல ஒரு அன்பும் கொண்ட ஒரு முதலமைச்சரால மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படி செஞ்சிருக்க எங்களுடைய தளபதி அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய அயலக தமிழ் இந்தியர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வந்து குவைத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் எங்களுடைய அமைப்பு, அதாவது வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கத்தின் சார்பா ஒரு 35 பேர் வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, குவைத்துல இருந்து எல்லா தமிழ் அமைப்புல இருந்து வந்திருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா குவைத்துல இருந்து மட்டும்தான் இங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. எங்களுடைய அமைப்புல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கோம். மீண்டும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் குவைத் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் மகிழ்வான ஒரு தருணம் என்றால் இந்த தை மாதம் பொங்கல் திருநாளாக இருக்கும். அதை ஒட்டி இந்த தமிழக அரசு, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அயல்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு விழாவாக அயலக தமிழர்கள் தினம் என்ற ஒரு நாளை உருவாக்கி, ஒரு நாள் மட்டுமல்ல 2 நாளை உருவாக்கி எல்லா உலகத்துல வாழக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளும் விதமாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. 2 நாள் நிகழ்வு. இன்னைக்கு முதல் நாள் அமர்வுல வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து சிறப்பான உரையாற்றிருக்காங்க. மறுநாள் நிகழ்ச்சியில வந்து முதல்வர் வந்து உரையாற்ற இருக்கிறாங்க. அதை விட்டு நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் என்னங்கிறத வெளிநாட்டுல வாழ மக்கள் வந்து மறந்துடக்கூடாது, அதை தாண்டி அயலக வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து மூழ்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி நம்ம தமிழர்கள் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, தமிழ் மொழின்னு ஒண்ணு உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. இதை வந்து சிறப்புற எல்லாரும் சிறப்பா கொண்டு போகணும், சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக அனைத்து தமிழ்கள் உறவுகளையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்காக நம்ம தமிழக அரசுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.